வாசிக்கிறீங்களா? எண்ணாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21 படிங்க. அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. ஆமென். யாக்கோவிலே ஆண்டவர் அக்கிரமத்தை காண்பதில்லைன்னா யாக்கோபு என்னன்னா அக்கிரமம் செஞ்சுக்கலான்னு அர்த்தம் இல்ல. இஸ்ரேலிலே அவர் என்ன செய்யறதில்லை? குற்றம் பார்க்கிறதில்லை. சரி, ஏன் யாக்கோபுல அக்கிரமத்தை அவர் பார்க்கறது இல்லை? ஏன் இஸ்ரேல்ல குற்றத்தை பார்க்கறது இல்லை? ஏன் 2 கொரிந்தியர் 5:21 தேவன் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ணாமல் போட்டிருக்குது? ஏன் ஆண்டவர் யாக்கோபுடைய அக்கிரமத்தை காண்கிறது இல்லை? ஏன் காண்கிறது இல்லை? அதுக்குரிய வசனத்தை, அதுக்கு பதில் வேதத்துக்கு பதில் வேதத்துல தான் இருக்குது. வாசிங்க, யாத்திராகமம் 29:39 படிங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும். இஸ்ரேல்ல வனாந்தரத்துல என்ன நடந்துச்சு? காலையில ஒரு ஆடு பலி செலுத்துவாங்க, சாயங்காலம் ஒரு ஆடு என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. அதனால அந்த ஆடு, அடிக்கப்பட்ட ஆடு ஆண்டவர் இயேசுவுக்கு நிழலாட்டமாக அடையாளமாய் இருக்கிறபடியினால் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை என்ன செய்யறதில்ல? பார்க்கறதில்ல. விளங்குச்சா? தேவன் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ணாமல்னா, நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம பிறந்ததிலிருந்து சாகர வரைக்குள்ள எல்லா அக்கிரமங்களும் யார் மேல எண்ணப்பட்டு விட்டது? ஆண்டவர் இயேசுவின் மேல் எண்ணப்பட்டு விட்டது. அதை இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். சோப்பு இந்திய தேசத்துல மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா கடையிலையும் விற்கிறாங்க சோப்பு. சோப்பு கடையில விற்கிறதுனால ஜனங்க சுத்தமாயிடுறாங்களா? ஹலோ, சோப்பு கடையில விற்கிறதுனால ஜனங்க சுத்தமாக முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? அந்த சோப்பை காசு கொடுத்து வாங்கி குளிச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உடம்புல தேய்ச்சி தண்ணி ஊற்றி கழுவுனாதான் என்ன செய்யும்? அழுக்கு போகும். அதே போல வேதத்துல என்ன போட்டிருக்குது? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்றதுனால உலகத்தார் எல்லாத்துடைய பாவத்தையும் ஆண்டவர் நீக்கிட்டாரு. சும்மா ஃப்ரீயா நீக்கிட்டாரு அப்படி இல்லை. என்ன செய்யணும்? சோப்பை வாங்கி தேய்ச்சா மாதிரி ஆண்டவரே இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்தமாக்கும் சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, கேட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன செய்யலாம்? கழுவி சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாகலாம். இப்போ விளங்கிச்சா? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரேலிலே குற்றம் பார்க்கிறதில்லை, விசுவாசியின் மேலேயே என்ன செய்யறதில்லை? குற்றம் பார்க்கறதில்லை, அக்கிரமத்தையும் பார்க்கறதில்லை. ஏன் பார்க்கறதில்லை? அந்த அக்கிரமத்தை குற்றத்தை எங்க எண்ணிட்டாரு? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சகலமும் என்ன செய்யப்பட்டு விட்டது? எண்ணப்பட்டு விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் என்ன செய்யப்பட்டு விட்டது? எண்ணப்பட்டு விட்டது. ஆகையால் நாம் இப்ப எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாமா? இயேசு நம்முடைய பாவங்களை, நம்முடைய நோய்களை, சாபங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு எகிப்துல 4000 வருஷத்துக்கு முன்னால இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. யாரு? நிழலாட்டமான ஒரு ஆட்டை அடித்து அதன் இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலே யாரெல்லாம் பூசினார்களோ அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். யாரு? பஸ்காவை ஆசரித்தவர்கள். இன்னைக்கு நம்ம பஸ்காவை ஆசரிக்கல, அதுக்கு பதில் என்ன செய்யறோம்? கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறோம், வெள்ளியோடும் பொன்னோடும். அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியை ஆசரித்து நீங்கள் புறப்படும் போது ஆவியிலே என்ன செய்றீங்க? வெள்ளியோடும் பொன்னோடும் ஐஸ்வர்யத்தோடும் ஆண்டவர் இயேசு எவ்வளோ? ஒரு 30 லட்சம் ஜனங்களை வெல்த்தியாக கொண்டு போனார். எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் என்ன செய்ததில்லை? இருந்ததில்லை. ஆமீன். அதே போல இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய பலன், வல்லமை, ஆரோக்கியம் சகலத்தையும் you can get all the best of the Lord. Hallelujah. கர்த்தருடைய சகல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை
பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சரீரத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் கிடைச்சதா? தேங்க்யூ, க்ளோரி டு காட். அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். ஹல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நாம் எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணலாம். ஹோலி ஹோலி ஹோலி. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, ஹல்லேலூயா, அவருடனே என்ன செய்யப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்டோமானால். இப்போ கவனிங்க, ஒரு சில காரியங்களை சொல்றேன். சிகரெட் பிடிச்சா ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? சிகரெட் பிடிச்சா ஆண்டவருக்கு கோபம் வரும் வராதுன்னு சொல்றதுக்கு நான் இங்க நிக்கல. பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்றேன். கேளுங்க, கேக்குறீங்களா? குடிச்சா ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சிகரெட் குடிச்சா பொய் சொன்னா, திருடினா, இதெல்லாம் உங்க மனசுக்கே தெரியுது. இதெல்லாம் என்ன செய்ய கூடாதுன்னு தெரியுதா? இதெல்லாம் செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு விரோதியா நம்ம மாறிடுறோம். சரி பாஸ்டர், ஒவ்வொரு காரியமா இது செஞ்சா பிடிக்குமா, அது செஞ்சா பிடிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? கவனமா கேட்குறீங்களா? இந்த செய்தி ஒரு தடவை இல்லை, மறுபடி போட்டு கேளுங்க. அதாவது, நீ பொய் சொன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது, சிகரெட் பிடிச்சா ஆண்டவருக்கு பிடிக்காது, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு உன் இருதயத்துக்கே தெரியுது. விளங்குச்சா? சரி, அப்ப பிடிக்காதுன்னு சொன்னா அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒன்னொன்னா பிடிக்காதுன்னு உங்களை வெறுத்து, சரி இவன் என்ன பண்ணிட்டான்? பொய் சொல்லிட்டான், அதனால தலையில ஒரு கட்டி கொடுத்துரு. இவன் என்ன பண்ணான்? சினிமா பாட்டு கேட்டான், அதனால காதுல என்ன பண்ணிட்டு காது வலி வர வச்சுடு. அப்படி ஒன்னொன்னா ஆண்டவர் பண்ணாரா? இல்ல என்ன நடந்தது? நீங்க ஒன்னொன்னா செய்ய ஆண்டவர் உங்களுக்கு சத்ருவா மாறினாரா? நீங்க பிறக்கும் போதே ஆண்டவருக்கு சத்ருவா பிறந்தீங்க. ஹலோ, விளங்குச்சா? நீ இதை செஞ்சா பிடிக்காத, அதை செஞ்சா பிடிக்காது இல்ல, நீ பிறக்கும் போதே ஆண்டவருக்கு பிடிக்காதவனாதான் பிறந்த. நீ பிறந்ததே பாவத்துல பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம்? சத்துருவாய் பிறந்தோம். இப்ப ரோமர் 5:10 படிங்க. நம்ம தேவனுக்கு எப்படி இருந்தோம்? while we were yet enemies to God. hallelujah. நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருந்தோம்? சத்துருவாய் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்கும் போதே நம்ம எப்படி பிறந்தோம்? ஆண்டவர்கிட்ட அண்ட முடியாத, நெருங்க முடியாத அளவுக்கு பிறந்தோம். கவனிச்சீங்களா? அது பிறக்கும் போதே பாவத்துல பிறந்துட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவரே இது பண்ணா தப்பா, அது பண்ணா தப்பான்னு அவர்கிட்ட போய் மக்கு மாதிரி போய் கேட்கறியே. சுவிசேஷம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? பிறக்கும் போதே ஆண்டவருக்கு பிடிக்காதவனா பிறந்த, ஆனா என்ன பண்ணாரு? இப்ப 2 கொரிந்தியர் 5:21 படிங்க.
பிறக்கும்போது நம்ம எப்படி பிறந்தோம்? பாவத்துல பிறந்தோம். எப்படி? we were born in sin. hallelujah. we were enemies to God. நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருந்தோம்? பாவத்துல பிறந்து ஆண்டவருக்கு சத்துருவா இருந்தோம். சத்துருவா இருந்தப்போ இப்போ படிங்க, நாம் அவருக்குள் 2 Corinthians chapter 5 verse 21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. விளங்குச்சா? நம்ம பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம்? பாவமா பிறந்தோம். இப்ப யாரு? இப்ப படிங்க, வசனம் என்ன சொல்லுது? பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார்? எங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தூய்மை உள்ளவர், நீதி உள்ளவர், பாவத்தை பாராத சுத்தமான தூய்மையான கண்களை உடைய தேவன். அவர் என்ன செய்தார்? பாவமறியாத அவர். நாம் பிறக்கும் போதே பாவமாக்கப்பட்டு பிறந்தோம். ஆனா இயேசு என்ன செய்தார்? பிறக்கும் போது அவர் பாவத்துல பிறக்கல. ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பரிசுத்தாவியினாலே உற்பவிக்கப்பட்டு பிறந்தவர் என்ன பண்ணார்? அவர் நமக்காக, நாம் பாவத்துல பிறந்து பாவமாகவே நாம் பிறந்தோம். அவர் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் பிறந்து அவர் பாவமாக நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் பாவமாக்கப்பட்டதனால உங்களை என்ன ஆக்கிட்டாரு? பாவம் செய்யாத இயேசு பாவமாக்கப்பட்டார். நீதி செய்யாத, நீதி அறியாத உங்களை என்னையும் ஆண்டவர் இயேசு என்ன ஆக்கிட்டாரு? நீதி ஆக்கிட்டார். நாமே தேவனுக்குள் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் உங்களை என்ன ஆக்கி இருக்கிறாரு? நீதி ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆவி நீதியா இருக்குது, என் ஆத்மா நீதியா இருக்குது, என் சரீரமே நீதியாக இருக்கிறது. அவர் பாவமறியாதவர் பாவமாக்கப்பட்டு அவருடைய சரீரத்திலே என்னுடைய நோய்களை, பலவீனத்தை, சாபத்தை, துன்பத்தை, தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் நீதியாக எதை பழச்சிட்டு போ, பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லல. பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும். பாவத்துக்கு என்ன செய்தார்? அந்த தண்டனை உங்க மேல என் மேல கொடுக்கிறதுக்கு பதில் யார் மேல அந்த தண்டனை போச்சு? நியாயமாக பாவத்துக்கு தண்டனை நாம் பெற வேண்டும். அந்த நியாயமான தண்டனை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை என்னை பாவத்திற்கு, பலவீனத்துக்கு, சாபத்துக்கு என்ன செய்து விட்டார்? நீங்க எத்தனை பேர் நீங்களாக்கப்பட்டீங்க? ஹல்லேலூயா. நாமே நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டபடியால் எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? நம் பிறக்கும் போதே பாவமாக்கப்பட்டு பிறந்தோம். ஆனா ஆண்டவர் இயேசு பிறக்கும் போது தூய்மையாக பரிசுத்தமா பிறந்து நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? பாவமாக்கப்பட்டார். அவர் பாவமாக்கப்பட்டதனால என்னுடைய ஒவ்வொரு சரீரத்தின் அவயவமும் நீதியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயமாக, நீதியாக ஆண்டவர் என்னை பரிசுத்தமானாக்கி இருக்கிறார், நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை எப்படி ஆக்கி இருக்கிறார்? பரிசுத்தவானாக்கி இருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். குற்றம் அற்றவனாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாட்டு பாடலாமா? தெரியாதவங்க இரண்டாவது முறை பாடுங்க. ஒண்ணு. நெருக்கப்பட்டார் நமக்காய், ஒடுக்கப்பட்டார். நெருக்கப்பட்டார் நமக்காய், ஒடுக்கப்பட்டார். வாய் தீரவாமல் அன்று பொறுத்து நின்றார். வாய் தீரவாமல் அன்று பொறுத்து நின்றார். நெருக்கப்பட்டார் நமக்காய், ஒடுக்கப்பட்டார். நெருக்கப்பட்டார் நமக்காய், ஒடுக்கப்பட்டார். வாய் தீரவாமல் அன்று பொறுத்து நின்றார். பொறுத்து நின்றார். இடுக்கணில் உன்னை காத்திடவே, இடுக்கணில் உன்னை காத்திடவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். மனமகிழ இயேசு
இயேசுவை நாடு, மாந்தரின் துன்பங்கள் தீர்ப்பவரே. மனம் மகிழ இயேசுவை நாடு, மாந்தரின் துன்பங்கள் தீர்ப்பவரே. குணமாக்கும் தழும்புகள் கண்டிடுவாய், குணமாக்கும் தழும்புகள் கண்டிடுவாய். புருஷின் காட்சியை அண்டிடுவாய், அண்டிடுவாய். குணமாக்கும் தழும்புகள் கண்டிடுவாய், புருஷின் காட்சியை அண்டிடுவாய். தடுமாறும் உள்ளங்கள் திகழ்ந்திடவே, தடுமாறும் உள்ளங்கள் திகழ்ந்திடவே. தற்பரன் பாடுகள் ஏற்றாரே, தற்பரன் பாடுகள் ஏற்றாரே. மனம் மகிழ இயேசுவை நாடு, மாந்தரின் துன்பங்கள் தீர்ப்பவரே. மனம் மகிழ இயேசுவை நாடு, மாந்தரின் துன்பங்கள் தீர்ப்பவரே. ராய், அதனால விளங்கிச்சா? இப்போ நம்ம பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம்? தேவனுக்கு சத்ருவா பிறந்தோம். சத்ருவா பிறந்து ஆண்டவருக்கு கிட்ட நெருங்க முடியாம பிறந்தோம். அதான் ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனால், சொல்லுங்க, அவருடைய ஜீவனால். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பிறக்கும் போது ஜீவன் இல்லாம, நித்திய ஜீவன் இல்லாம, ஆண்டவரை சேரக்கூடாத சத்துருவாய் பிறந்தோம். நம்ம பிறந்த நமக்கு அவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு எனக்கு என்ன ஜீவன் இருக்கிறது? பேசுங்க, என்ன ஜீவன் இருக்குது? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அதனால அறகுறையான ஜீவன் உங்களுக்கு கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளலனா உங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. இப்போ ரோமர் 5:17 படிங்க. ஒருவனுடைய மீறுதல். எந்த ஒருவனுடைய மீறுதல்? யாரு? ஆதாம் என்ற ஒருத்தனுடைய மீறுதல். அந்த ஒருவன் மூலமாய் யாரால மரணம் வந்துச்சு? ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு. இங்க நிறைய நெருக்கம் போட்டு வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் வாங்க, டமால் வாங்க, இங்க வாங்க, முன்னால இங்க ஒட்டி நில்லுங்க, விழுந்துட மாட்டீங்க. இப்ப கவனிங்க, ஆதாம் மூலமா என்ன வந்துச்சுன்னு இப்ப படிச்சோம். இப்படி வாங்க, மரணம் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சரி, ஆதாம் மூலமா உங்களுக்கு என்னங்க வந்தது? வயசாகி போற பிரச்சனை வந்துச்சு இல்லையா? பிகமிங் ஓல்டு, கெட்டிங் ஓல்டு. காட்ஸ் பிளான் இஸ் நாட் கெட்டிங் ஓல்டு. கவனிச்சிங்களா? நீங்க வயசாகி ஒவ்வொரு நோய் வந்து, பிரச்சனை வந்து, இப்படி வெள்ளை முடி வந்து, கண்ணாடி போட்டு அதுக்கு பிறகு சாகணும்ன்றது பைபிள்ல கிடையாது. ஆண்டவர் மனுஷனை அப்படி உண்டாக்கல, ஒருவனுடைய மீறுதலினாலே. இப்ப கவனிக்கிறீங்களா? இப்போ இங்க ஒரு மனுஷன் நிக்கிறார். இப்ப இவர் பிறந்ததுல இருந்து பாவமே செய்யல. கவனிச்சிங்களா? பாவமே செய்யல. அப்படின்னா இவர் தலைமுடி வெள்ளை ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? பாவமே செய்யலங்க, ஆகுமா ஆகாதா? ஆகும் தானே. அப்போ ஏன் இப்போ இவருக்கு அந்த பிரச்சனை வந்தது? இவர் செஞ்ச பாவத்தினால இல்ல, ஆதாம் செஞ்ச பாவத்தினால. பாவத்துல பிறந்து கூடவே இவர் செஞ்ச பாவமும் சேர்ந்துக்குச்சு, கூட கொஞ்சம் சேர்ந்து என்ன ஆகி போச்சு? அது
எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட வேண்டிய பிரச்சனை வந்து போச்சு. இந்த இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கிறாரு, தலையில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாமல் வந்திருக்கிறாரு, அதான் வெள்ளையாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டாருன்னு வச்சுங்க, அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு வேலைக்கு போனாராம், செக்யூரிட்டி உள்ளே விடுறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. உண்மையாது, உண்மைதானா? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அறகுற ஜீவனை கொடுக்கணும்னு விரும்பல. இப்படிப்பட்ட பிரச்சனையில வழி இல்லாம இந்த உலகத்துல இருந்ததுனால பாவம் செய்த மனுஷனை விடுதலையாக்க பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்திலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினது யார்? பாவம் இல்லாதவராய் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனுஷராய் வந்து அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க வேதத்துல ஒரேடியா மரணம்னு சொல்லிடுச்சு. நான் அந்த மரணத்துக்கு கொண்டு போறதுக்கு விளக்குறதுக்கு இதை ஒன்னொன்னா சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் தலைவலி, நெஞ்சு வலி, அப்புறமா என்னது ஹார்ட் அட்டாக், அந்த அட்டாக் இந்த அட்டாக் வந்து கடைசியா எங்க போய் முடியுது? மரணத்துல போய் முடியுது. யாரால வந்தது? ஆதாமால. எல்லாம் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு போய் ஒரு கை பார்த்துக்கலாமா? யார? நம்ம எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினால் நிறையப்பட்டு அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அவர் நமக்கு இலவசமாக ஈவாக நித்திய ஜீவனை தந்தபடியினால் ஆதாம போய் நம்ம ஒரு கை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆதாமுக்கு பதிலாக இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவரை பற்றி அங்க போட்டிருக்குது பாருங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே மரணம் அடைந்துன்னு போட்டிருக்கா. என்ன அடைந்து? பேசுங்க. ஹலோ, என்ன அடைந்து சொல்லுங்க. என்ன அடைந்து? ஜீவனா இல்ல மரணமா? இப்படிங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க. என்ன கொடுத்தார் சொல்லுங்க. ஓ லைஃப். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எனக்கு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? அதனாலதான் என்ன சொல்றோம் தெரியுமா? 5 அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்கும் கூறுவேன், இதை என்னில் நான் உணர்கிறேனே. எதை உணர்றீங்க? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து என்ன செய்வார்கள்? They shall reign in life. அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். எத்தனை பேர் ஆள போறீங்களா? இல்ல நீங்க ஆளுகிறவர்களா? யாருங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க சத்தம் எழும்பட்டும், ஜெயத்தனி எழும்பட்டும். சொல்லுங்க, நீங்க ஆளுறவங்களா கட்டில் கீழே ஒழிஞ்சிக்கிறவங்களா? அடிமையா ஆளுகிறவர்களா? பேசுங்க. அடிமையா ஆளுகிறவர்களா? எங்க இன்னும் உங்க சத்தம் எழும்பல. இந்த சத்தம்லாம் பத்தாது. சும்மா துள்ளி குதிச்சு சும்மா இந்த எக்மூர் பட்டணத்துக்கே கேட்கணும். நீங்க அடிமையா ஆளுகிறவர்களா? ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு? நீங்க ஜெயித்தவர்களா தோற்று போனவர்களா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள் என்பது அறகுறையா ஆளுவார்களா? என்னன்னு போட்டிருக்கு? ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்ன செய்வார்கள்? ஜீவன் அடைந்து என்ன செய்ய போறீங்க? நீங்க ஆள போறீங்களா இல்ல அடிமையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆள போறீங்களா அடிமையா? எப்படி நீங்க ஆள போறீங்க? காரணம் ஜீவன் அடைந்து. ரைட். அந்த ஜீவன் எப்படி வந்துச்சு? வாசிங்க. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை என்ன செய்தீர்கள்? ஜெயித்தீர்கள். பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த ஸ்கிரீன்ல போட்டாங்க. நீங்கள் தேவனால். ஏற்கனவே ஒரு தடவை இந்த உலகத்துல ஆதாமுக்குள்ள பிறந்தோம். இப்ப எங்க பிறந்திருக்கிறீங்க? Come on, are you not happy that you are born in Christ? Hallelujah. We are born again. Hallelujah. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். சந்தோஷமா இல்லையா? பிள்ளைகளேன்னு சொல்லியிருக்கு. பிள்ளைகள்னா யாருடைய பிள்ளைகள்?
யாருடைய பிள்ளைகள்? பேசுங்க, யாருடைய பிள்ளைகள்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளைகள். தேவனால் உண்டாயிருந்து அவனை என்ன செய்தீர்கள்? ஜெயித்தீர்கள். ஜெயிச்சீங்களா தோத்தவங்களா? ஜெயித்தீர்களா தோத்தவர்களா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் என்ன அடைந்து? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன அடைந்து? ஜீவன் அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்களா? அடிமையில் இருப்பார்களா? சரி, இப்போ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன், கேக்குறீங்களா? இஸ்ரேல் ஜனத்திற்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு சண்டை உண்டாச்சு. அப்போ ஒருத்தன் கேட்டான், டேய் ஒண்டிக்கு ஒண்டி வரியாடான்னு கேட்டான். வரியா, ஒத்தைக்கு ஒத்த வரியான்னு சொல்லி கேட்டான். யார் கேட்டது? கோலியாத்து கேட்டான். அப்போ கோலியாத்து கிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த ஊர்ல யாரு சண்டை போடுறதுக்கு? கோலியாத்துக்கு சமமா இருக்கிறவன் இஸ்ரேல் நாட்டில் உள்ளவன் யாரு? சவுல். என்ன சவுல் தான் யாரு? இஸ்ரேல் நாட்டிலே உயரமா ராஜாவா இருந்தான். ராஜா தானே என்ன செய்யணும்? சண்டை போட போனோம். இப்போ போனது யாரு? தாவீது. ஏன் போனா? சண்டை போடவா போனா? ஏன் போனான்னு தெரியுமா? தாவீது ஏன் போனான்னு தெரியுமா? தாவீதுடைய அண்ணன்மாரெல்லாம் மிலிட்ரியில இருக்கிறாங்க. தாவீது சின்ன பையனா இருக்கிறதுனால மிலிட்ரிக்கு அனுப்பாம ஆடு மேய்க்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு தாவீது எங்க போறாரு? இப்போ தான் அண்ணன்மாரெல்லாம் மிலிட்ரியில இருக்கிறாங்களே, அந்த மிலிட்ரியில இருக்கிறவங்களுக்கு பால் கடம்பு, அப்புறம் வற்றலான அத்தி, இத மாதிரி சாப்பிடுற பொருள் கொண்டு போறதுக்காக போனான். யார் போனது? சொல்லுங்க, யார் போனது? தாவீது போனா. இப்ப தாவீது அங்க போன உடனே தாவீதுடைய அண்ணன்மார் என்ன சொன்னாங்க? டேய் வால் பையா, டேய் எதுக்குடா வந்த இங்க சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? டேய் உனக்கு சண்டையை பார்க்கறதுக்கு ஆசை, அதனால இங்க வந்த. ஆனா தாவீது என்ன பண்ணான்? இவங்க எல்லாம் அவங்க தாவீதுடைய அண்ணன் எலியாப் என்ன பண்ணான் தெரியுமா? டேய் பையா ஓடி போயிடுறா, ஓடி போடா, ஓடுறா ஓடுறா அப்படின்னா தாவீது என்ன பண்ண தெரியுமா? ஓடி ஓடி போயிட்டு நின்னுட்டு அதோ ஒருத்தன் நிக்கிறானே, அவன் யாரு அப்படின்னு கேட்டான். அப்போ இஸ்ரேல் ஜனங்களாம் என்ன செஞ்சாங்க? பயந்து, டேய் டேய் மெதுவா பேசு, மெதுவா பேசு அப்படின்னு சொல்லி தாவீது கிட்ட சொல்லி, அப்போ தாவீது என்ன கேட்டான்? அதோ நிக்கிறானா அவன் யாருன்னு. அப்ப இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அவன் நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கிறான், அவனை ஜெயிக்கிறதுக்கு எங்களால யாரால முடியல அப்படின்னு சொல்லி. உடனே தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் அண்ணன் கிட்ட, அண்ணா உங்களுக்குலாம் என்ன தெரியும், ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. என்ன தெரியாது? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தை என்ன பண்ணேன்? அத வாயை பிடிச்சி இழுத்து கிழிச்சு அந்த சிங்கத்தையே ஜெயிச்சிட்டேன் நானு. அது உங்களுக்கு தெரியாது. அடுத்தது என்னது? யாரை ஜெயிச்சேன்? அடுத்தது கரடி ஒண்ணு வந்துச்சு. இந்த கரடி என்ன பண்ண? அதையும் என்ன பண்ண? அந்த கரடியும் கிழிச்சு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இத சொன்னாம பாருங்க. தாவீதுடைய அண்ணன் கிட்ட இருந்த மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சரி சரி நீ என்ன பண்ணு, சவுல் ராஜாவை போய் பாருன்னு சொல்லி ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டா ராஜா என்ன சொன்னான்? டேய் நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி. அப்ப மறுபடியும் தாவீது என்ன சொன்னான்? ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை என்ன வந்துச்சு? கரடி வந்துச்சின்னு சொல்லி மறுபடியும் சொல்ல சவுல் என்ன பண்ணான்? தாவீது மேல மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டா, அவனுக்கு மிலிட்ரி ட்ரெஸ் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் ஆடு மேய்க்கிற ஜோல்னா பேக்கை போட்டுட்டு நான் போறேன்ட்டு கிளம்பி போயிட்டான். அப்போ கோலியாத் என்ன பண்ணான்? கேலி பண்ணான், டேய் நாய்கிட்ட வர்ற மாதிரி வந்திருக்கிறேன்னு சொல்லி. அப்போ தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு நான் உன் குடுமிய உன் தலைய வாங்கி என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு உன் தலையை நான் வாங்க போறேன்னு சொன்னான். நீ இஸ்ரேலின் ராணுவங்களின் தேவனுக்கு எதிராக வந்து நிக்கிற, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்று சொல்லி தாவீது சொல்லி, நான் யாருடைய நாமத்துல வந்து நிக்கிறேன்? 1 சாமுவேல் 17 இருக்குது. நீ நிந்தித்த இஸ்ரேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நீங்கள் நானும் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உங்க சக்தியில உங்க பக்தியில நீங்க போக வேண்டாம். கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அது தெளிவா புரிஞ்சு போயிடும் என்னன்னுட்டு. நீ நிந்திக்கிற இஸ்ரேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வந்து நிக்கிறேன்னு சொன்னான். அதுக்குள்ள அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள தாவீது என்ன செஞ்சான்? தாவீது பார்த்தான். யார பார்த்தான்?
கோலியாத்தை பார்த்தான். கோலியாத்தை பார்த்த உடனே தாவீது மனசுக்குள்ள என்ன நினைச்சான் நான் நினைக்கிறேன், டேய் இவன் பார்த்தா ரொம்ப பெரிய ஆளா இருக்கான், இவன் உடம்புக்கு நிச்சயமா குருவி அடிச்சா கூட குருவி பறந்து போயிடும், இவன் என்ன செய்ய மாட்டான், பறந்து போக மாட்டான், அங்கதான் நிற்பான், பெரிய உடம்பா இருக்குது, என் குறி என்ன செய்யாது, தப்பவே தப்பாதுன்னு சொல்லி எடுத்தான். இத கவனையும் கல்லையும் எடுத்து இந்த பெரிய உடம்பு என்கிட்ட நிச்சயமா எஸ்கேப்பே என்ன செய்யாது, ஆகாதுன்னு சொல்லி அடிச்சான். அதுக்குள்ள டமால்னு கீழே விழுந்தான். யாரு? கோலியாத். இப்ப கோலியாத்து கீழே விழுந்தப்போ இஸ்ரேல் ஜனங்கள்ல போய் சண்டை போட்டது யாரு? அந்த பேசுங்க. சண்டை போட்டது யாரு? இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் போய் சண்டை போட்டாங்களா, இல்ல தாவீது மட்டும் போய் சண்டை போட்டானா? தாவீது சண்டை போட்டு கோலியாத் டமால்னு கீழே விழுந்த உடனே இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆரவாரம் சத்தம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கேட்கலாமா? இஸ்ரேல் ஜனங்க எப்படி ஆர்ப்பரிச்சாங்க, கொஞ்சம் சத்தமா ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா. Glory to God. ரைட். ஒரு நிமிஷம். நான் தாவீது ஜெயிச்சான்னு ஆர்ப்பரிக்க சொல்லிட்டேன். இப்போ கவனிங்க, இஸ்ரேல் எல்லா ஜனங்க சார்பா ஒரு தாவீது ஜெயிச்சவன இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிச்சு போய் கொள்ளையை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல உங்க சார்பா இப்ப ஆர்ப்பரிக்கணும். எப்போ? உங்க சார்பா என் சார்பா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜெயித்து விட்டார். இப்போ அந்த ஆண்டவர் இயேசுவை ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். Glory to God. Hallelujah. Glory. Come on. சத்தமா ஆர்ப்பரிங்க. சத்தம் எழும்பட்டும். சொல்லமையா. Glory. Hallelujah. இருங்க. தம்பி, நீ பாவத்தோட போய் சண்டை போடவே வேண்டாம். என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். அப்போ சாத்தான் சொல்லுவான், டேய் நீ இந்த பாவத்தை செஞ்ச, நீ தேவனுடைய நீதியான்னு சொல்லி. இல்ல, நான் பாவி கிடையாது, நான் பாவத்துல பிறந்தேன். ஆனா இப்போ யாரால பிறந்திருக்கிறேன்? தேவனால் உண்டாயிருக்கிறேன். அதனால நான் என்ன ஆக முடியாது, மறுபடி பாவியாக முடியாது. நான் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, நானே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய நீதியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால பாவம் என்னை மேற்கொள்ளாது. சொல்லுங்க, பாவம் என்னை மேற்கொள்ளாது. சொல்லுங்க, பாவம் என்னை மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இப்ப பாடுங்க. அரை மணி நேரம் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு டிவிக்கு. சந்தோஷமாகும் இயேசுவின் நாமத்தில் வெற்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் இயேசுவின் நாமத்தில் வெற்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் இயேசுவின் நாமத்தில் வெற்றி. இயேசுவின் நாமத்தில் வெற்றி மேல் வெற்றி. இயேசுவின் நாமத்தில் வெற்றி. நாமத்தில் வெற்றி மேல் வெற்றி. இயேசுவின் நாமத்தில் வெற்றி. வெற்றி உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சய வெற்றி. சொல்லுங்க, உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. கூடாத காரியம் ஒன்றில்லை, தேடிடு அவர்தான் வெற்றி. உன்னால் ஆகாத காரியம் இல்லை, ஒழுந்திடு உனக்கால் வெற்றி. கூடாத காரியம் இல்லை, அவரால் வெற்றி. உன்னால் ஆகாத காரியம் இல்லை, வேண்டிடு அவரால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாய் இடம் சேரும் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் வேண்டவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாய் இடம் சேரும் மலை வெற்றி.
உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்று உண்மை உணர்ந்தால் வெற்றி. வெற்றி உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி. அந்த பையன் தலையில ஒரு கொட்டு வை, கொட்டு வை தலையில. நிச்சயம் வெற்றி. வெற்றி 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 வெற்றி. சும்மா வெற்றின்னு சொல்லல, உங்க சார்பா என் சார்பா பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டு அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அந்த ஜீவன் நிமித்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜீவனை சொல்லிட்டு இருந்தா ஒருத்தன் தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறான், பக்கத்துல இருக்கிறவன் கொட்டு வையின்னா வேடிக்கை பார்க்கறான். அப்ப கூட தலையை மேல தூக்கி பார்க்க மாட்டேங்கிறான். அவ்வளவு சர்வ மண்டுகளா வந்து சேர்ந்து இருக்குதுங்க. இங்க வந்து மண்டா இருக்காதீங்க, முடிச்சிங்க. ஒரு ஒரு உழுக்கா அவனை. இன்னும் தூங்குறான், வந்து இன்னும் சர்ச்சைக்கு வந்து சேரலையா, இன்னும் தூங்கிட்டே இருக்கிற எல்லாம் எழுப்பி நில்லுங்க. உங்களை உட்கார வச்சு பாடுறதுனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். தேவனால் கூடாத காரியம் இல்லை, தேடிடு அவரால் வெற்றி. உன்னால் ஆகாத காரியம் இல்லை, உயர்ந்திடு அவரால் வெற்றி. தேவனால் கூடாத காரியம் இல்லை, தேடிடு அவரால் வெற்றி. உன்னால் ஆகாத காரியம் இல்லை, உயர்ந்திடு அவரால். இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் இடம் பெயரும் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால். உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. ஹோல்டான். இங்க ஒரு சிலர் தமிழ் தெரியாத ஆள் இருக்கிறீங்க. There are some people who do not know Tamil. You can join with me singing, saying victory, always victory. That's what we are singing in Tamil. Victory, always victory. Victory, always victory. Victory, always victory. Victory, நிச்சயம் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து ஆடி பாடி கொண்டாட வேண்டாமா? இங்க ஆடி பாடி கொண்டாடினீங்கன்னா உலகத்துல பாவத்துல போய் குடிச்சு அட்டகாசம் பண்ணா உங்களால முடியாது. இங்க ஆட்டம் போடுங்க. உங்க என்ன ஆட்டம்னாலும் இங்க போடுங்க. ரெடியா? காரியமில்லை, தேடிடு அவரால் வெற்றி. உன்னால் ஆகாத காரியம் தேடிடு அவரால் வெற்றி. கூடாத காரியமில்லை, தேடிடு அவரால் வெற்றி. உன்னால் ஆகாத இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் இடம் பெயரும் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் இடம் பெயரும் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் இடம் பெயரும் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் உண்மை உணர்ந்தால் வெற்றி. வெற்றி உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. ஆட்பரிங்க பார்க்கலாம். இயேசு நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். அந்த ஜெயத்தை ஆட்பரிப்போம். வெற்றி
வெற்றி மேல் வெற்றி, வெற்றி வெற்றி மேல் வெற்றி, வெற்றி வெற்றி மேல் வெற்றி. அப்படி உட்காருங்க. இன்னொரு பாட்டு சொல்லித்தர போறேன். இப்போ படிங்க. 1 யோவான் 4:4 படிங்க. தேவனால் உண்டாயிருந்து அவர்களை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இன்னும் அடுத்த பாதி வசனம் இருக்குது. அதுல ஏன் ஜெயிச்சீங்க? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரு? எங்க? உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் சிகரெட்டிலும் போதையிலும் குடிப்பழக்கத்திலும் உங்களில் இருப்பவர் யாரு? சொல்லுங்க. எனக்குள் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எனக்குள் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஆமென். வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார். வெற்றி வெற்றி வெற்றி. பாடுங்க. இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார். பசங்களா, முன்னால இருக்கிற எல்லாம் பொடி, முன்னால முதல் லைன்ல இருக்கிறது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க? பாடுங்க. என்னன்னு பாடணும்? வேடிக்கை பார்க்காதீங்க. சும்மா தத்தி மாதிரி இங்கே உட்காந்து பள்ளிக்கூடத்துல இந்த தத்தி மாதிரி உட்காராதீங்க. இங்க உஷாராயிடுங்க. பள்ளிக்கூடத்திலையும் உலகத்திலையும் உஷாராயிடுவீங்க. சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார். சொல்லுங்க. பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார். சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார், பினிடாதே சொன்னிடாதே இயேசுவையே பார். பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லு. பினிடாதே சோந்திடாதே இயேசுவையே பார். அப்படி சொல்லு. பாடு. பாடிக்கிட்டே சொல்லணும். சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், பினிடாதே சொல்லிடாதே இயேசுவையே பார், பினிடாதே சொல்லிடாதே இயேசுவையே பார். வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஓட்டமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும்
சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே. ஒரு ஜெயம் பெற்றவங்க பாடுற மாதிரி இன்னும் நீங்க பாடல. சும்மா நான் நேரம் போலன்னு சும்மா உங்களுக்காக இங்க இருந்து பாடல. சும்மா வல்லமையா உற்சாகமா அவருடைய ஜீவன் என்னில் இருக்கிறது என்ற உணர்வோடு பாடுங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள யாருடைய ஜீவன் இருக்குது? சாத்தானின் ஜீவன் இல்ல. என்ன ஜீவன் இருக்கு? ஆண்டவர் இயேசுவுடைய பரிபூரண ஜீவன் இருக்கிறது. ரெடியா? ரெடியா? பாடுறதுக்கு ரெடியா? ஆரம்பிச்சு விடவா? பாடிடுவீங்களா? வெற்றி வெற்றி வெற்றி, ஏக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே. ரெடியா? பாடிடுவீங்களா? நல்லா சந்தோஷமா ஆண்டவர் இயேசுவோட ஜீவனோட பாடுவீங்களா? பாடுவீங்களா? ஒருத்தன் தான் உற்சாகமா பாடுற மாதிரி இருக்குது. யாரு? அம்பிகா பையன் பக்கத்துல தட்டி தட்டி பாடுறான். பின்னிடாதே சொல்லிடாதேன்னு. ஆமா, சும்மா தட்டுறது இல்ல, அசையலன்னு வச்சுக்க, ஒலிக்கி விட்டுரு. ஆமா, எல்லாம் எழுந்து நின்று பாடுங்க. ரெடி? வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான தேவத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பத வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார். சொல்லுங்க, திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார். இங்க வந்து நின்று எப்படி பண்ணணும்னு காமிடா. நீ தான் கரெக்டா பண்ற. அவனை பார்த்து பண்ணுங்க எல்லாரும். இங்க வா, இங்க வா, என்கிட்ட வா. பின்னிடாதே ரெண்டு கையை காமிச்சு சொல்லணும். சோர்ந்திடாதே யாரை பார்? இயேசுவையே பார். ரெடியா? இங்கே வா, இங்கே வா, என்கிட்ட வா. ரெடியா எல்லாரும்? உங்களுக்காக தான் நான் நிக்க வைக்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார், திணிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார். தண்ணி கொடு, தண்ணி தண்ணி. நான் பாடும்போது என் மனசுக்குள்ள என்னெல்லாம் வருதுன்றத உங்களுக்கு சொல்லி நீங்களும் அதை உணர்ந்து பாடணும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன உணர்ந்து பாடணும்? என்ன உணர்ந்து பாடணும்? பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டார். ஆகவே நீதி செய்யாத என்னை நீதியாக்கிட்டாரு. ஆமீன். அதனால பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது. ஆமீன். சொல்லுங்க, என்னில் இருப்பவர் பெரியவர்,
என்னில் இருப்பவர் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவன் இந்த உலகத்தில் உள்ளவனிலும். சொல்லுங்க, இயேசு ராஜா பெரியவர், இயேசு ராஜா பெரியவர், இயேசு ராஜா பெரியவர் இந்த உலகத்தில் உள்ளவனிலும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர். இயேசு பாவமாக்கப்பட்டார், ஆகவே நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஓ, கம்பீர சத்தத்தோட ஆர்ப்பரிங்க. இயேசு பாவமாக்கப்பட்டபடியால் நானே நீதியாய் இருக்கிறேன். ஓ glory. சொல்லுங்க, நானே நீதியாக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு பாவமாக்கப்பட்டபடியால். ஆமென். இயேசு பாவமாக்கப்பட்டபடியால் நானே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன்? நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆவி நீதியா இருக்குது, ஆத்மா நீதியா இருக்குது, சரீரம் நீதியா இருக்குது. சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது. வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும் தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. சொல்லுங்க சத்தமா, தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. Come on, தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும் தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், இந்த அக்கா கை கட்டின்னு இருக்கிறாங்க. இந்த தம்பியை பார்த்து இங்க உடம்பு அசையணும். உலகத்துல போய் நடனம் ஆடுறதுக்கெல்லாம் உடம்பு அசைறதை விட இங்க கொஞ்சம் அசைஞ்சு நடனம் ஆடுங்க. வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி, விசுவாசின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும் தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், தெரியாதே பார், தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், தெரியாதே சொல்லிடாதே இயேசுவையே. பார், இயேசுவையே. பார், தெரியாதே சொல்லிடாதே 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 இயேசுவையே. பார். கவனிங்க, ஒரு காரியம் சொல்றேன். பின்னிடாதே சோர்ந்திடாதேன்னு பாடணும்ல. ஏதாவது இங்க இருக்கிற தம்பியோ தங்கச்சியோ ஏதோ குடிப்பழக்கத்திலையோ சிகரெட்லையோ போதையிலையோ மாட்டிக்கிட்டீங்கன்னா சர்ச்சுக்கு வராக மட்டும் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. என்ன பிரச்சனையில் மாட்டாலும் இங்கே வந்துடுங்க. இயேசு என்ன பண்ணிடுவாரு? அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவாரு.
கோலியாத்தை வீழ்த்தின ஆண்டவருக்கு உங்க மேல இருக்கிற சாத்தானை வீழ்த்த முடியும். ஆமென். சொல்லுங்க மறுபடியும், வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான தேவதால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி, விசுவாசின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சொல்லிடாதே இயேசுவையே பார், சொல்லிடாதே இயேசுவையே பார், சொல்லிடாதே இயேசுவையே பார், சொல்லிடாதே சொல்லிடாதே இயேசுவையே பார். சொல்லுங்க, சொல்லிடாதே இயேசுவையே பார், சொல்லிடாதே இயேசுவையே பார், சொல்லிடாதே இயேசுவையே பார். சும்மா பின்னிடாதே இல்ல, பின்னிடாதே. தலையோட நல்ல ஒரு அசைச்சி சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. சோர்ந்திடாதே. யாரை பாரு? இயேசுவையே பார். பின்னிடாதே, சோர்ந்திடாதே, இயேசுவையே பார். பின்னிடாதே, சோர்ந்திடாதே. எங்க தலையை ஆட்ட கூடவா முடியாது? எனக்கு தான் இந்த பக்கம் திரும்ப முடியாதுன்னு நானே திரும்புறேன், ஆடுறேன்னா உங்களுக்கு என்ன? பின்னிடாதே, சோர்ந்திடாதே, இயேசுவையே பார். 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 5 சந்தோஷமாகும் இயேசுவின் நாமத்தில் வெற்றி, துக்கம் சந்தோஷமாகும் இயேசுவின் நாமத்தில் வெற்றி, உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் இயேசுவின் நாமத்தில் வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி மேல் வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி மேல் வெற்றி. பாடுங்க. காரியமில்லை செய்திடு அவரால் வெற்றி, உன்னால் ஆகாத காரியமில்லை வேண்டிடு அவரால் வெற்றி, கூடாத காரியமில்லை செய்திடு அவரால் வெற்றி, உன்னால் ஆகாத காரியம் வேண்டிடு அவரால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி, உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி, உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி, உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில்
விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். ஆமென். யாரு உங்க உள்ளத்துல இருக்கிறது? யாரு? சொல்லுங்க, நானே தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நானே தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் அறியாதவர் பாவமாக்கப்பட்டபடியால் நீதி செய்யாத நம்மை நீதியாக்கி விட்டார். ஆமென். ரைட். ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, உட்காருங்க. இந்த பாட்டை கொஞ்சம் கத்துக்கிடுங்க, உட்கார்ந்து பாடுங்க, ஸ்கிரீன்ல பார்த்து பாடுங்க. சரியா? கூடாத காரியமில்லை, தேடிடு அவர்தான் வெற்றி. உன்னால் ஆகாத காரியமில்லை, உயர்ந்திடு அவரால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் இடம் பெறும் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் இடம் பெறும் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மையில் உணர்ந்தால் வெற்றி. உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி உனக்குதான் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. வெற்றி நிச்சயம் வெற்றி. சொல்லுங்க எல்லாரும், வெற்றி வெற்றி மேல் வெற்றி. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. காரியமில்லை, தேடிடு அவரால் வெற்றி. உன்னால் ஆகாத காரியமில்லை, உயர்ந்திடு அவரால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி. இதயத்தில் விசுவாசம் உண்டாகுமாயின் மலை வெற்றி. உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்றே உண்மை உணர்ந்தால் வெற்றி.
ஹல்லேலூயா. தாவீது பார்த்தான், இந்த குறி என்ன செய்யாது, தப்பாது. குருவி அடிச்சா பறந்துடும், காக்கா அடிச்சா பறந்து போயிடும். ஆனா இங்க நிக்குது இவ்வளவு பெரிய உருவம், என்ன செய்யாது, தப்பவே தப்பாது. அதனால இயேசு என்ன செஞ்சிட்டாரு, சாத்தானை என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையில ஜெயிச்சிட்டாரு. ஆமென். ஜெயிச்சிட்டு அந்த ஜெயம் உனக்கு தான் சொல்லி நமக்கு அந்த ஜெயத்தை இலவசமா கர்த்தர் தந்துட்டாரு. ஆமென். என்ன போட்டிருக்குது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். அதுக்கு மேல படிச்ச 1 யோவான் 4:4 பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை, யாரு ஜெயிச்சது, யாரு, நீங்களா இயேசுவா? இயேசு ஜெயிச்சிட்டு அந்த ஜெயம் உங்களுக்கு தான் எனக்கு தான் சொல்லிட்டாரு. எதுல ஜெயிச்சாரு அவரு, உலகத்தை, பாவத்தை, பிசாசை என்ன செஞ்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு அந்த ஜெயத்தை உங்களுக்கு எனக்கு இலவசமா தந்துட்டாரு. இங்கே சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் நம்ம யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால பிறந்திருக்கிறோம், தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம யாராவது ஒருத்தர் இங்க இருந்தீங்கன்னா இப்பவே ஆண்டவரே இயேசுவை என் உள்ளத்தில் வாரன்னு கூப்பிட்டுருங்க. உங்களுக்கும் அந்த ஜெயம் உண்டு, ஜெயதோனி உங்களுக்கும் நிச்சயமா உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இயேசுவிடத்துல தோல்வியே கிடையாது. இப்போ இதை சொன்ன உடனே இன்னொரு காரியம் சொல்லணும். ஹலோ தங்கச்சி, தம்பி எல்லாம் காது கொடுத்து நல்லா கேளு. படிக்கிற பையா, பொண்ணு கேளு ஒழுங்கா. நீ பரீட்சையில ஃபெயில் ஆனா ஃபெயில் கிடையாது, காதல் தோல்வியில ஃபெயில் ஆனா ஃபெயில் கிடையாது, அப்புறம் வேற என்னது, வேற எங்கேயா ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஃபெயில் கிடையாது. ஆனா ஆண்டவர் இயேசு கொடுத்த நித்திய ஜீவனை ஏத்துக்காம நீ ஏதாவது போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவ. அதனால யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அதுக்கு தான் என்னன்னு பாடணும், பின்னிடாதே சோர்ந்திடாதே இயேசுவையே பார். பின்னிடாதே சோர்ந்திடாதே இயேசுவையே பார். வெற்றி 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 இயேசுவின் நாமத்தில் வெற்றி. நான் பாட்டுக்கு உங்களால வாசிக்க முடியுமா? உங்களால வாசிக்க முடியாத மாதிரி பாட முடியும். வெற்றி 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 பாடுங்க. இயேசுவின் நாமத்தில் வெற்றி. ஓட்டமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாசியின் ஐக்கியத்தால் வெற்றி, தேவனுக்கு சாட்சி கூறும் வெற்றி. சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும், சோதனை வேதனை நெருங்கினாலும் சாத்தானின் சதிகள் பெருகிட்டாலும் சொல்லிடாதே சொல்லிடாதே இயேசுவை பார். 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 பின்னிடாதேனா கொஞ்சம் தலை ஆடணும்னு சொன்னேன். ஏன் தலை ஆட மாட்டேங்குது? தெரு சண்டையில தலை ஆடுதா? அதனாலதான் ஆட மாட்டேங்குது. பின்னிடாதே சோர்ந்திடாதே இயேசுவை பார். 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 எத்தனை நாள் உங்க கழுத்துக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம இருந்தீங்க? இப்ப கொடுத்துருங்க. பின்னிடாதே சோர்ந்திடாதே இயேசுவை பார். 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 சோர்ந்திடாதே இயேசுவை பார். வெற்றி. ஆமென். ஏன் வெற்றி? இயேசு என்னும் ஒருவரால் என்ன செய்து
ஜீவனடைந்து பலனடைந்து ஐஸ்வர்யம் அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்களா இல்ல அடிமையா இருப்பார்களா? ஆளுவார்கள். ஆமீன். நீங்க ஆளுகையா அடிமையா கேளுங்க. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஆளுகையா அடிமையான்னு கேளுங்க. ஆளுகையா அடிமையான்னு கேளுங்க. ஆளுகையா அடிமையான்னு கேளுங்க. ஆளுகையா அடிமையா? ஆளுகையா அடிமையா? யாரை அடக்கி ஆள்றீங்க? யாரங்க? சாத்தானே. பின்னிடாதே சோர்ந்திடாதே இயேசுவையே பார். பின்னிடாதே சோர்ந்திடாதே இயேசுவையே பார். ரைட். எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கைக்கு ஒரு பாட்டு பாடிடுவோமா? எல்லாரும் எவ்ரிபடி அப் டு யுவர் ஃபீட். காணிக்கைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்த முக்கியமான காரியம் கவனிங்க, மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. போன வாரம் சொல்லி அனுப்புனேன் இல்லையா? வேத புஸ்தகத்துக்காக ஒரு கிதியோனுக்காக ஒரு காணிக்கை, எப்பயுமே சபையில் எடுக்கிறது ஒரு காணிக்கைன்னு சொல்லி 2 காணிக்கை எடுக்கணும் இல்லையா? அப்ப 2 தடவை பாடணுமா இல்ல ஒரு தடவை பாடி? பைபிளுக்காக ஒரு காணிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். 2 தடவை தனியா எடுத்துடலாம், சரியா? 2வது முறை அடுத்தது பாடும்போது பைபிளுக்காக காணிக்கை கொண்டு வாங்க. இப்போ எப்பயும் நம்ம காணிக்கை சபைக்காக காணிக்கை எடுக்கிறது. இப்ப சபைக்காக காணிக்கை, இந்த பெரிய காணிக்கை பெட்டி, சின்ன காணிக்கை பெட்டி. இன்னொரு தடவை நடந்து வாங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, நான் எவ்வளவு நேரம் நிக்கிறேன்? அஞ்சு. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் மீட்டுக் கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். தாளமும் கைத்தாளமும் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன்.
ரைட். போன வாரம் நம்ம சொல்லி அனுப்புனது போல் உட்காருங்க, மறுபடியும் எழுந்து நிற்கலாம். கிதியோன் பைபிள் போன வாரம் வந்திருந்தாங்க தெரியுமா? ஹோட்டலில் பள்ளிக்கூடத்துலலாம் புதிய ஏற்பாடு இல்லை முழு வேதாகமத்தை அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க படித்து ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அந்த சாட்சியே போன வாரம் அந்த கிதியோன்லேருந்து வந்திருந்த அந்த சகோதரர் இங்கே வந்து சாட்சி சொன்னார். அவர் வந்திருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா? வரல, பரவாயில்ல. அவர் போன வாரம் சொல்லிட்டார். சொன்னதில் ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னவா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லார்கிட்டையும் இந்த நீல கலர் பைபிளை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா புக்கையும் கொடுன்னு சொல்லி கொளுத்தி போட்டார். கொளுத்தி போட்டு அவருக்கு என்ன செய்யலை, தூக்கமே வரல. அப்புறம் டாக்டரை போய் பார்த்துருக்கிறார். டாக்டர் என்ன, சைக்காலஜி டாக்டர் என்ன பண்ணார், நீ என்னதான் பண்ண போன வாரம் எல்லாத்தையும் எழுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு எல்லாத்தையும் எழுதுனதில் நான் நீல கலர் புஸ்தகத்தை நிறைய கொளுத்தி போட்டேன் அப்படின்னு சொல்லி, உடனே டாக்டர் அது எந்த நீல கலர் புஸ்தகம் கொண்டு வான்னு கேட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார், பைபிள்னு சொல்லி. அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ அந்த நீல கலர் புஸ்தகத்தையே படி, உனக்கு என்ன வரும், தூக்கம் வரும்னு சொல்லி அந்த ஆள் அதை படிக்க ஆரம்பித்து அன்னையிலேருந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டு அவர் மனைவி கேட்டாங்களாம், என்ன டாக்டர் சிவியர் டோஸ் கொடுத்துட்டீங்களா, பயங்கரமாக தூங்குறாருன்னு சொல்லி. ஏன்னா அப்படிப்பட்ட வேத வசனம் நம்மை அவருக்குள்ளாக பிறக்க வைத்திருக்கிறது. வேத வசனம் பரிசுத்தாவியினால் கொடுக்கப்பட்டது. வேத வசனம் நமக்கு விடுதலையை உண்டாக்குகிறது. ஆமீன். வேத வசனம் இல்லாம விடுதலை கிடையாது. ஜீவனுள்ள வேத வசனம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ள வார்த்தையை தந்திருக்கிறார். அவர் அப்ப என்ன சொன்னாரு, ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகம் 35 ரூபா ஆகுதுன்னு சொன்னார். அதனால நான் என்ன சொன்னேன், கூடுமான வரைக்கும் 350 ரூபாயோ 700 ரூபாயோ, 100 புஸ்தகம் வாங்கினா 3500 ரூபா ஆகும். 3500 ரூபா நிறைய பேர் கொடுத்து நம்ம சபையிலேருந்து ஒரு 35,000 ரூபா கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். விளங்குச்சா? இதுக்கு மேலே நான் நிறைய சொல்லி, கர்த்தருடைய வேத வசனம் ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை பற்றி, அந்த வேத வசனத்துக்காக தான் நாம் வாழ்கிறோம். அந்த வார்த்தையினாலதான் இந்த சூரியன் சந்திரன் பூமியே ஏங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக கனம் கொடுத்து, இப்போ யூ கேன் டூ எ பெஸ்ட் ஃபார் த லார்ட், ஃபார் த கிடியன்ஸ் பைபிள். விளங்கிச்சா? உங்களால் சிறந்ததை என்ன செய்யுங்க, வேத புஸ்தகத்துக்காக நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். உங்களை மாற்றினது யாரு? வேத வசனம் தான் உங்களை மாற்றிச்சு. பாஸ்டர் மாற்றலை. யார் மாற்றினா? வேத வசனம். ஜீவனுள்ள வார்த்தை உங்களை மாற்றி, ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு புதிய வாழ்க்கை, புது ஜீவன், புதிய வல்லமையை தந்திருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தைக்காக நாம் விதை விதைக்க போகிறோம். சரியா? ரெடியா? இப்ப எல்லாம் எழுப்பி நிக்கலாமா? மறுபடியும் அதே பாட்டை பாடுங்க. அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரீட்டையும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் மீட்டுக் கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஈஸ்வராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். இக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஈஸ்வராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம்
அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். Glory to God. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்குது. சாயங்காலம் 6:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்குது. காலையில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படியாவது என்ன செஞ்சிடுங்க, சாயங்காலம் 6:30 மணிக்கு என்ன செஞ்சிடுங்க வந்துட்டிங்கன்னா 6:30 கரெக்டாக ஆரம்பிச்சிடுவோம். காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி சாயங்காலம் 6:30க்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிப்போம். கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிடுவோம். 8 மணிக்கு மேலாம் எடுக்க மாட்டோம். அதனால் காலையில் வர்ற மாதிரி சாயங்காலமும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிங்க ஏசாயா 58:14. ஏசாயா 58:14 படிங்க. 58:14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், காலையில் மட்டும் இல்லை, நாள் ஃபுல்லாக உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை என்ன செய்வேன், சுதந்திரத்தால் போஷிப்பேன். என்றால் வீடு இல்லாத எல்லாருக்கும் வீடு கிடைக்கும்னா ஒன்று செய்ய, வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துடுங்க. உங்களுக்கு வீடு உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், வீடை கொடுப்பார். யாக்கோபுடைய சுதந்திரத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். விளங்கிச்சா? ஆமாம். அதனால் வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், வீடு கொடுப்பார். வீட்டில் பார்க்கிங் இடம் இல்லைன்னா அதையும் சேர்த்து கர்த்தர் கொடுப்பார். நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன்னா. ஆமாம், பார்க்கிங்கோடு சேர்த்து கர்த்தர் என்ன செய்வார், வீடு என்ன செய்வார், கொடுப்பார். அவராலே கூடாத காரியம். ஏன்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செஞ்சிடணும், கர்த்தர் சமூகத்தில் வந்துடணும். அதனால் கவனிங்க, இன்னொரு புதுசாக ஒரு அறிவிப்பு சொல்கிறேன். நம்ம பிரதர் மிஸ்டர் ஜீவா இருக்கிறீங்களா? இங்கே மிஸ்ஸஸ் ஜீவா இருக்கிறாங்களா? இல்லையா? அப்போ தைரியமாக சொல்லலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒழுங்காக காலையில் சீக்கிரம் வந்து இங்கே வந்து எல்லா வேலையும் செய்கிறவர். இப்போ மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த கல்யாண மண்டபத்தில் நடத்தணும் பாருங்கள். காலையிலேயே வீட்டில் நாங்கள் தூங்கி எழும்புறதுக்கு முன்னால் வந்து எனக்கு வந்து கதவை தட்டிடுவார்.
கொடு, ஸ்பீக்கரை கொடு, மைக்கை கொடுன்னு சொல்லி. ஆனால் கல்யாணம் ஆச்சோ இல்லையோ அதுலேருந்து ஆள் வர்றதை காணும். அதனால் கவனிங்க, சேத்பட்டு எக்மூரை தவிர தூரத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் என்ன செய்யலாம், சனிக்கிழமையே வந்துடுங்க. இங்கே சனிக்கிழமையே சாயங்காலம் இங்கே வந்து தங்கிடுங்க. ஆமாம், வந்து ஒரு பேண்ட்டு ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு ட்ரெஸ்ஸை கையில் கொண்டு வந்து எங்கே வந்து டென்ட் அடிச்சிடுங்க. சனிக்கிழமை வந்து சேர்ந்துருங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இருந்துட்டு அப்புறமா சாயங்காலம் ஊழியத்துக்கு போயிட்டு சாயங்காலம் ஆராதனை முடித்து கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 8 மணிக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நீங்கள் இங்கே தங்குனீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியானம் லஞ்சு, அப்புறம் சாயங்காலம் டீ கொடுத்து 8 மணிக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அதனால் என்ன செய்யுங்க, பிளான் பண்ணி சனிக்கிழமையே என்ன செஞ்சிருங்க, வந்து சேர்ந்துருங்க. ஆமாம், என்னடா வரேன்னு சொன்னீங்க, வந்தியா நீ? பரவாயில்ல அண்ணா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன். அதனால் காலையில் ஆராதனை எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. இப்போ டைம் என்னாச்சு? 11:30 ஆகுது. இப்போ முடிச்சு இப்போ உங்களை அனுப்பிட போகிறோம். விளங்குச்சா? என்னுடைய டைம் 11:30 தாண்டக்கூடாது. அதுக்கு முன்னால் 11 மணிக்கெல்லாம் முடிச்சு அனுப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் உங்களை எனக்காகவா பண்ணேன்? உங்களுக்காக தான் பாடினேன். எனக்காக பாடல. யாருக்காக பாடினேன்? உங்களுக்காக தான் பாடினேன். அதனால் எல்லாம் எழும்பி நிற்கலாமா? ஜெபம் பண்ணி. முக்கியமான அறிவிப்பு, அடுத்த வாரம் பாடல் ஆராதனை, கிறிஸ்மஸ் பாடல் ஆராதனை. அதனால வராமல் இருந்துடாதீங்க. அப்படி காலைல பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்துடுங்க. காலையில் அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா, காலையில் அப்படி பாடாமல் மிஸ் பண்ணிட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் பாடல் ஆராதனை. குடும்பமாக பாடுங்க, தனியாக பாடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். Glory. Thank you, Jesus. Hallelujah. We have some 3 visitors from South Africa. Would you like to come and just greet the church? முதல் முறை நான் சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தப்போ இவங்க சபையில் போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இவங்க அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி. யா, கம் அண்ட் ப்ளீஸ் கிரீட் தி சர்ச். மைக்கு கூட வாங்க. யா, ஜஸ்ட் கிரீட் தி சர்ச். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஒரு கணவனின் மனைவியாய் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய கணவர் பெயர் தேவன். ஹல்லேலூயா. உங்க பாஸ்டருக்கு தெரியும். அவருடைய கணவர் இங்க வந்திருக்கிறார். எங்க கணவன் எங்க சபையின் சார்பா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். பெத்தேல் பேப்டிஸ்ட் சபையிலே நாங்கள் டர்பன்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம். அங்கிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை என்னாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. நான் இங்க வரும்போதே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தேன். இங்க நீங்க போட்டிருக்கிறீங்க, இட் இஸ் finished, முடிந்ததுன்னு போட்டிருக்கிறீங்க. இங்க போட்டிருக்கிறீங்க இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார் என்று சொல்லி. ஆகவே முடிந்த காரியம், உங்கள் பலவீனம் முடிந்தது, உங்கள் சாபம் முடிந்தது, உங்கள் பிரச்சனை முடிந்தது. இயேசுவின் நாமத்திலே முடிந்தது. மெய்யாகவே அவர் நாமத்தினாலே முடிந்தது. நான் இங்கே வந்திருக்கிறேன்
கர்த்தர் அந்த செயலை முடித்து வைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்களை கர்த்தர் அவர் முடித்த செய்கை நிமித்தமாக நிறைவேற்றுவார். அவர் நமக்கு ஜீவனையும் பரிபூரண ஜீவனையும் கொடுக்க வந்திருக்கிறார். அவர் பலவீனத்தை கொடுக்கிறவர் அல்ல, அவர் வேதனை கொடுக்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார். சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கவே வந்திருக்கிறார். Amen. Right. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Glory to God. Thank you, Jesus. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. எல்லாரும் கடைசியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you, Jesus. We thank you, sister, and your two brothers who come. We welcome you. Thanks for coming to our church. And the God you serve in South Africa, the same God we are serving here. Yeah, there's no difference. Yes. I think if you are here, you would have been dressed like our people now. Yes, amen. Yeah. நான் என்ன சொன்னேன், அவங்க சவுத் ஆப்பிரிக்கா போனதுனால தோரணை மாறி போச்சு, இந்தியாவில் இருந்தா நம்மளை போல இருப்பாங்கன்னு சொன்னேன். I'm just telling them. இங்கிருந்து 300 வருஷத்துக்கு முன்னால போனவங்க, அவங்க அண்ணன் யாரு அக்கா யாருன்னு தெரியாது. 300 வருஷத்துக்கு முன்னால போனவங்க. I'm just telling you went some 300-400 years before to South Africa, so you don't know who are your relatives. Maybe one of them might be your relative. I don't know. Yeah. Yes, because your relatives, amen. Yeah. We are the Abraham generation. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, சகோதரராக, சகோதரிகளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். இந்த தடவை நான் இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தேன். அடுத்த தடவை வரும்போது ஊழியம் செய்ய வருவேன். அப்ப நான் பிரசங்கம் பண்றேன். Yes, thank you. You can give the mic to her. Thank you. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். Thank you, Jesus. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் ஜீவனடைந்து பலனடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொன்னவர். ஆண்டவரே, இவர்கள் எங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஆளுகை செய்கிறவர்களாக, சகலத்தையும் ஆளுகிறவர்களாக, வெற்றி மேல் வெற்றி என்று அவர்கள் பாடினது போல கர்த்தருடைய வெற்றியை இவர்கள் ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாழ்விலே சுதந்திரித்து அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மகிமை உம்முடைய ஜனத்தை தொடர்ந்து செல்வதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமீன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு இறக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன், ஆமீன். துதி கனமகிமையும்
ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே துதி மகிமையும் ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா துதி கன மகிமையும் ஓ எல்லாம் துதி மகிமையும் ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் glory to God. அப்படியே சேரை சைடில் போட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கிறது, பங்கு பெற்று போங்கள். மாடியிலே வாலிபர் கூட்டம் இருக்குது. சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு எப்படியா வந்துடுங்க. இங்கே கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு, சாயங்காலம் 6:30 மணிக்கு கட்டாயம் வந்துடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. சேர் அப்படி சைடில் போட்டுட்டு எடுத்து வைக்கணும்டா. பசங்களா ஒரு 2 பேர்